12 ராசிக்குரிய அதிபதி கிரகங்களும் கடவுள்களையும் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஆன்மீக கேள்வி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆன்மீக கேள்வியில் 12 ராசிக்கான கடவுள்கள் அதிபதி கிரகங்கள் பற்றி தான் தெரிஞ்சு கொள்ள போகிறோம். வாங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. 12 ராசிக்குரிய கடவுள்களும் அதிபதி கிரகங்கள் பற்றியும் தெரிந்து இருக்க வாய்ப்பில்லைங்க. ஆனால் அதை தெரிந்து கொள்ளும் விதமாக இந்த வீடியோ உங்களுக்கு அமையும். ஒருவருக்கு ராசியும் நட்சத்திரமும் ரொம்ப முக்கியம். இந்த 12 ராசிகளை ஆதிக்கம் செலுத்தும் கடவுள்களுக்கு கிரகங்களுக்கும் இருக்குது. இந்த மாதிரி ராசிக்கான கடவுள்களையும் கிரகங்களையும் வழிபடுவதன் மூலம் வாழ்க்கையில் நற்பண்புகளையும் பலன்களையும் பெறலாம். நம் முன்னோர்கள் வகுத்து சென்றுள்ள விதிமுறை அது. அதனால் அதன்படி நாமும் வழிபட்டு வந்தால் நல்லதே நடக்கும். ஓகே, இப்போது இந்த 12 ராசிக்கான கடவுள்கள் அதிபதி பற்றி ஒன்றொன்னா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். முதல்ல மேச ராசி. இந்த மேச ராசிக்குரிய கடவுள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் முருகர். இவங்களுடைய அதிபதி கிரகம் செவ்வாய். அடுத்ததாக ரிஷப ராசிக்காரவங்க. இவங்களுடைய கடவுள் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி. இவங்களுடைய அதிபதி கிரகம் அப்படின்னா சுக்கிரன். மூன்றாம் ராசி மிதுனம். இவங்களுடைய கடவுள் பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு. இவங்களுடைய அதிபதி கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் புதன். நாலாவது ராசி பார்த்திங்கன்னா கடகம். கடவுள் அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கடவுள் அம்மன். அதே அதிபதி கிரகம் அப்படின்னா சந்திரன். அடுத்ததாக 5வது ராசி சிம்மம். சிம்மத்தோட கடவுள் பார்த்திங்கன்னா சிவபெருமான். அதிபதி கிரகம் அப்படின்னா சூரியன். 6வது ராசி கன்னி. கடவுள் ஸ்ரீமன் நாராயணன். அதிபதி கிரகம் புதன். 7வது ராசி துலாம். கடவுள் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி. இதனுடைய அதிபதி கிரகம் அப்படின்னா சுக்கிரன். 8வது ராசி விருச்சிகம். கடவுள் முருகப்பெருமான். அதிபதி கிரகம் பார்த்திங்கன்னா செவ்வாய். 9 தனுசு ராசி. இவங்களுக்கு கடவுள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தட்சிணாமூர்த்தி மகான்கள் சித்தர்கள் வழிபாடு தாங்க. இவங்களோட அதிபதி கிரகம் குரு. 10வது ராசி மகரம். இவங்களுக்கு கடவுள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சிவபெருமான். அதிபதி கிரகம் சனி பகவான். 11வது ராசி கும்பம். இவங்களுடைய கடவுள் சிவபெருமான். அதிபதி கிரகம் சனி. 12வது ராசி கடைசி ராசி மீனம். இவங்களுடைய கடவுள் தட்சிணாமூர்த்தி மகான்கள் சித்தர்கள் வழிபாடு. இவங்களுடைய அதிபதி கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் குரு. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்த 12 ராசிக்குரிய அவங்களுடைய கடவுள்கள் அதிபதி கிரகங்களையும் வழிபட்டு வரது மூலயமா வாழ்க்கையில் முன்னேற்றமான பலன்களை பெற முடியும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றமுமே கிடையாதுங்க. அதே மாதிரி நீங்கள் செவ்வாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மேஷம் விருச்சிக ராசியின் அதிபதியாக திகழும் செவ்வாய் கிரகம் நிலம் ஆற்றல் திறமைகளுக்கு படைபலனாக இருக்கிறதுங்க. அதாவது ஒவ்வொரு கிரகத்தோடைய தன்மைகள். சுக்கிரன் எடுத்துக்கிட்டோம்னா ரிஷபம் மற்றும் துலாம் ராசி அதிபதியாக திகழக்கூடியது. சுக்கிரன் கல்வி புத்தி இதுக்கு காரணங்களாக இருக்கிறாரு.
இதே வந்து புதன் பார்த்திங்கன்னா மிதுனம் கன்னி ராசிக்கு அதிபதியாக திகழும் புதன் பார்த்திங்கன்னா கல்வி புத்திக்கு காரணங்களாக இருக்கிறாரு. அடுத்ததாக வந்து இந்த சந்திரன் கிரகம் வந்து பார்த்திங்கன்னா கடக ராசிக்கு அதிபதியாக இருக்கும் சந்திரன் மனம் மற்றும் தாய்க்கு காரகன் இவர் தாங்க. அடுத்ததாக சூரியன் வந்து சிம்ம ராசிக்கு அதிபதியாக திகழும் சூரியன் வந்து உடல் தந்தைக்கு காரகனாக இருக்கிறாரு. குரு பார்த்திங்கன்னா தனுசு மீன ராசிக்கு வந்து அதிபதியாக இருக்கிறாரு. குரு வந்து தனம் மற்றும் புத்திர காரகனாக இருக்கிறாரு. சனி வந்து பார்த்திங்கன்னா மகரம் கும்பம் ராசிக்கு அதிபதியாக இருக்கிறாரு. சனி பகவான் ஆயுள் மற்றும் தொழில் காரகனாக இருக்கிறாரு. அதே மாதிரி வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். 12 ராசிக்குரிய அதிர்ஷ்டமான பூஜை பொருட்களையுமே நம்ம தெரிஞ்சுப்போங்க. அதாவது இந்தந்த ராசிக்காரவங்க இந்தந்த பூஜை பொருளை வந்து நம்ம வந்து வாங்கிறது நல்லது. அது தானமாக கொடுக்கறது கூட நல்லது. அதாவது பொதுவாக வந்து ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருக்கிறவங்க ஒவ்வொரு நாள் பொழுதிலுமே தங்களோட ராசிகளுக்கு என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதுபோல் தங்களின் ராசிக்கு உரிய எழுத்துக்கள் கற்கள் போன்ற தெரிந்து கொள்வதில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். அந்த வகையில் 12 ராசிக்கு உரிய பூஜை பொருட்கள் இருக்குது. அதை பற்றி இந்த இதுலேயும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது மேசம் விருச்சிக ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு குங்குமம் துவரம் பருப்பு. ரிஷபம் துலாம் ராசிக்காரவங்க லவங்கம் கற்கண்டு. மிதுனம் கன்னி ராசிக்காரவங்க கற்பூரம் பால். கடகம் வந்து வலம்புரி சங்கு. சிம்ம ராசிக்காரவங்க சந்தனக்கட்டை. தனுசு ராசி மீன ராசி வந்து குண்டு மஞ்சள் விரலி மஞ்சள். மகரம் கும்பம் ராசிக்காரவங்க கருங்காலி கட்டை. இந்த மேச ராசிக்காரவங்களும் விருச்சிக ராசிக்காரவங்களும் உகந்த பூஜை பொருட்களான இந்த குங்குமச்சிமிழ் துவரம்பருப்பு இருக்குது இல்லைங்களா. இந்த குங்குமச்சிமிழ் வந்து சிறிதளவு குங்குமத்தை சேர்த்து பூஜை அறையில் வைக்கணும். மண்பானையில் கொஞ்சமாக வந்து துவரம்பருப்பு சேர்த்து வைக்கணும். இது போல் வைக்கிறதுனால பணவரவு அதிகரிக்குங்க. அதே மாதிரி தான் இந்த ரிஷப ராசிக்காரவங்களும் துலாம் ராசிக்காரவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிண்ணத்தில் லவங்கம் போட்டு தினமுமே பூஜை செய்கிறதுனால கடன் சுமையானது குறையும். உங்கள் வாழ்க்கையானது மகிழ்ச்சியாக இருக்குங்க. மிதுனமும் கன்னி ராசிக்காரவங்களும் பூஜை அறையில் ஒரு கிண்ணத்தில் பால் வச்சு பூஜை செஞ்சிங்கன்னா லட்சுமி கடாட்சம் பெருகும். வீட்டில் பணம் பொருள் எல்லாமே சேர்ந்துட்டே இருக்குங்க. கடகராசிக்காரவங்க பூஜை அறையில் வலம்புரி சங்கை வச்சு பூஜை செய்யணும். இதை நீங்கள் தொடர்ந்து பூஜை செஞ்சுட்டு வந்தால் நீங்கள் கேட்ட வரத்தை தருவார். சிம்ம ராசிக்காரவங்க பார்த்திங்கன்னா பூஜை அறையில் வைக்க வேண்டிய பொருளானது சந்தனக்கட்டை. இதை நீங்கள் நெற்றியில் போட்டால் வச்சுக்கிறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதே தனுசு மீன ராசிக்காரவங்க வந்து பார்த்திங்கன்னா குண்டு மஞ்சள் இல்லைன்னா விரலி மஞ்சளை சேர்த்து பூஜை அறையில் வையுங்க. இப்படி செய்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் ஏதும் தடைப்பட்ட காரியங்கள் இருந்துச்சுன்னா அதை சீக்கிரமாக வந்து முடிவுக்கு வருங்க. அதே மகரம் கும்பராசிக்காரவங்க வந்து பார்த்திங்கன்னா கருங்காலி கட்டையை வச்சு பூஜை செய்யணும். இதை வச்சு பூஜை செய்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைக்குங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். முழு நம்பிக்கையோடு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அது வெற்றிங்கிறது கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.